ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம துபாயை சுற்றி பார்க்கலாம் வாங்க. துபாயில் அழகான பில்டிங், பீச், அப்புறம் கோல்டு, அப்புறம் துபாய் மால் எல்லாத்தையும் சுற்றி பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலே சீக்கிரமாக எழுந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எழுந்துட்டு பூரி தான் இருந்தது, சுட சுட பூரியும் கிழங்கு இருந்தது. உடனே சாப்பிட்டு நாங்கள் வண்டிக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் இருக்கிற ஏரியாவில் இருந்து அபுதாபிக்கு ஒரு டாக்ஸி பிடிச்சோம். அந்த டாக்ஸியோட முசஃபாவிலேருந்து நாங்கள் அபுதாபி கிளம்பிட்டோம். வாடகை மட்டும் எங்களுக்கு 60 திராம் ஆயிடுச்சு. அபுதாபி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டோம். அபுதாபி பஸ் ஸ்டாண்டில் இருந்து பஸ் கார்டு எடுத்துட்டோம். பஸ் கார்டு 40 திராம். அங்கேருந்து துபாய்க்கு 3 மணி நேரம் ட்ராவல். அப்படியே துபாயோட அழகை ரசிச்சுக்கிட்டே போயிட்டே இருந்தோம். துபாயில் பஸ் கார்டை நம்ம மெட்ரோக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அங்கேருந்து நாங்கள் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு உலகத்திலே ஃபேமஸான நம்ம துபாய் கோல்டு மார்க்கெட் போகலான்னு அங்கே கோல்டு மார்க்கெட் போனோம். வழியில் ஃபுல்லாமே கோல்டு தான். கடை எல்லாமே அப்படியே நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டே இருந்தோம்.
கோல்டு ஷோக் என்ட்ரன்ஸே ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. தங்கத்திலேயான ட்ரெஸ்ஸு, பேகு எல்லாமே இருந்தது. டைமண்ட் மற்றும் கோல்டிலான மிகப்பெரிய தங்க மோதிரம் உலகத்திலே இங்கே தான் இருக்குது. அந்த மோதிரம் கின்னஸ் ரெக்கார்ட்லேயும் இருக்குது. அப்படியே அதையும் நாங்கள் வீடியோ எடுத்தோம். வீடியோ எடுத்துகிட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. உடனே அங்கேருந்து மெட்ரோவுக்கு மாறிட்டோம். மெட்ரோவுக்கு மாறி அங்கேருந்து துபாய் மாலுக்கு போகிறோம். வேர்ல்டுலே ரொம்ப பிக்கெஸ்ட் மால் துபாய் மால். பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக ரொம்ப அழகாகவும் இருந்தது. சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தோம். துபாய் மால் பக்கத்துலேயே வேர்ல்டு டாலஸ்ட் பில்டிங் புர்ஜ் கலிஃபாவும் அங்கே தான் இருக்குது. அப்படியே அதையும் நாங்கள் ரசித்து பார்த்துட்டு இருந்தோம். துபாய் மாலே கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் இருக்கும். இங்கே கூகுள் மேப்பும் இந்த துபாய் மாலுக்கு இருக்குது தனியாகவே. பார்க்கவே ரொம்ப அழகாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். வேர்ல்டில் இருக்க எல்லா வகையான பிராண்ட்ஸும் இங்கே தான் இருக்குது. ஆனால் ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் தான் இங்கே அதிகமாக இருந்தாங்க அன்னைக்கு நாங்கள் போகிற டைமில். நாங்கள் வெறும் சுற்றி தான் பார்த்தோம். நம்மளுக்கெல்லாம் டி நகர் மாதிரி ஷாப்பிங் தான் நம்மளுக்கெல்லாம் செட் ஆகும். ரம்ஜான் டைம்ன்றதுனால துபாய் மாலை ரொம்ப களை கட்டுச்சு. எங்கே பார்த்தாலும் ஸ்டாரும் 3 அழகாக செட்டிங் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நம்பர் 7னா நமக்கு ஞாபகம் வர்றது 2 பேர். ஒன்று MS தோனி, இன்னொன்று ரொனால்டோ.
பார்த்த உடனே ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் விலை தான் அதிகம். எதுவும் வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சுற்றிட்டே இருந்தோம். பால்மேனும் பிராண்டெல்லாம் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் துபாய் மாலுக்குள்ளாரையே அக்வேரியம் வச்சுருக்காங்க. நல்லா படத்தில் காமிக்கிற அந்த ஃபிஷ் எல்லாம் பார்த்தோம். ஷார்க்கு, ஸ்டார் ஃபிஷ், எல்லா வகையான ஃபிஷ்ஷும் ஒரே டேங்க்குள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் ரொம்ப பசி எடுத்துக்கிச்சு. மதியம் ஆகிட்டு அப்புறம் எங்கே சாப்பாடு கிடைக்கும்னு நாங்கள் பார்த்தோம். ஆனால் எங்கே பார்த்தாலும் ரெஸ்டாரண்ட் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது அங்கே சுற்றி. சரி நம்மளும் வெளியே போகலான்னு சொல்லி நாங்களும் சுற்றி திரிஞ்சிட்டு இருந்தோம். அப்படியே அங்கேருந்து வெளியிருந்து துபாய் ஒரு சுற்றி பார்த்தா வேறு லெவலில் இருந்தது. சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்கேயும் கிடைக்கல. அப்புறம் 5 திராம் ஒரு ஹோட்டலில் வெறும் பார்சல் மட்டும் கொடுத்தாங்க. அங்கே உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ரம்ஜான் டைம்னால. அதனால பிரிட்ஜுக்கு அடியில் வந்து உட்காந்து நாங்கள் சாப்பிட்டோம். ஆனால் இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எங்களுக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்துலேயே சிட்டி வாக்குன்னு சொன்னாங்க. அங்கே நான் நடந்து போயிட்டுருக்கோம். என் ஃப்ரெண்டு பீச்சுக்கு போகலான்னு குதிச்சுக்கிட்டு இருந்தான். போயிட்டு அங்கே போஸ்ட் எடுக்கணும், போஸ்ட் கொடுக்கணும், ரீல்ஸ் எடுக்கணும்னு. அதனால் அங்கே போயிட்டுருந்தோம். ஆனால் ரொம்ப தூரம் 5 கிலோமீட்டர் கிட்ட நாங்கள் மட்டும் நடந்தே தான் போயிட்டுருந்தோம். ஒரு வழியாக அங்கே சுற்றி முடித்து பீச் பக்கம் வந்துட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு பீச் போனோம். ப்ரைவேட் பீச் சொல்லிட்டாங்க. அப்புறமா பக்கத்தில் ஒரு பீச் இருந்தது. நம்ம ஊர் ஏரி மாதிரி இருந்தது. அங்கே எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க குளிச்சுட்டு. நாங்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அங்கேருந்து பீச் வியூ எல்லாத்தையும் ரசிச்சுட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ரீல்ஸ்லாம் பண்ணிவிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். இந்த மாதிரி இன்னொரு vlog போடலான்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.